அக்கா, ம். இந்த எலஃபண்ட் டிரா பண்ணும்போது அந்த தும்பிக்கை தூக்கி இருக்க அந்த பாட்டுல கீழே மவுத் பொசிஷன்ல இருக்கிறது மட்டும் மிஸ்டேக்காவே வருது. மவுத் பொசிஷன் மிஸ்டேக்கா வருதா? அதை எப்படி டிரா பண்ணும்? சரி, அது எப்படி ஈஸியா போடுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எலிஃபண்டோட அப்பர் பார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹெட் பார்ட்ல 2 சைடும் ஹெட் பார்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஹெட் பார்ட்டை போட்டுட்டு இப்போ நீங்க ஹார்ட் ஷேப் போடுற மாதிரி இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து இதுல வளைச்சு இதுல நிறுத்திடுங்க. அதே மாதிரி இங்க இருந்து ஹார்ட் ஷேப்ல கொண்டு வந்து இதுக்குள்ள வந்து வறுத்து நிறுத்திடுங்க. அடுத்தது என்ன போடுறோம்? எலிஃபண்ட்டுக்கு என்ன போடுவோம்? நம்ம ஜே ஷேப்ல இயர்ஸ் போடுறோமா? ஜே ஷேப்ல இயர்ஸ். அடுத்தது ஸ்லீப்பிங் லைன் மாதிரியே வந்து லைட்டா மவுத்தோட இது க்ளோஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? கமா எலிமெண்ட்டுக்குள்ள எப்படி ரவுண்ட் உள்ள நல்லா அழகா இந்த ரவுண்ட் தெரியற மாதிரி போயிட்டு இது கூடவே டிராவல் பண்ணி வந்து அப்படியே நீங்க வந்து வெளியில வந்துடணும். கோன் அப்படியே வெளியில வந்து இது கூட ஜாயின் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி இதுலயும் அதே மாதிரியே கமா எலிமெண்ட் மாதிரியே ரவுண்ட்ல இருந்து அப்படியே இது கூடவே டிராவல் பண்ணி வரணும். கொஞ்ச தூரம் இது கூடயே டிராவல் பண்ணி வந்துட்டு அப்படியே வெளியில வந்து இதோட ஜாயின் பண்ணிடணும். ஓகே, இப்ப இங்க இருந்து இதோட தும்பிக்கை பாட்டை இதோட ஜாயின் பண்ணிடுறீங்க. இங்க இருக்கிற தும்பிக்கை பாட்டை இதோட ஜாயின் பண்றீங்க. ஓகேவா? சோ அப்படியே இந்தாண்ட எலிஃபண்டோட பாட்டு உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகேவா?